தேவி என்னங்க என்ன பண்ணிடுற? இன்னைக்கு காலையில கடைக்கு போனேங்க. அப்ப பாருங்க பேரண்ட ஒரு கட்டு இருந்துச்சு. எவ்வளோக்கா அப்படின்னு கேட்டேன். 25 ரூபா தேவி. நாங்க கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேங்க. பேரண்டை கிளீன் பண்ணும்போது எப்படின்னா கையெல்லாம் அரிப்பு எடுக்கும். அப்போ அதனால நம்ம வந்துட்டு எண்ணெயே இப்படி தொடச்சிக்கிற வேண்டியதான். ஊற்றி நல்ல எண்ணெயை கையெல்லாம் ஃபுல்லாக போய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த பாருங்க இப்படி இவ்வளோதான். அப்புறம் இப்படி இவ்வளோதாங்க இது க்ளீன் பண்ணுற வேலை. பிரண்டை துவையலாகவும் சாப்பிட்லாம், பிரண்டை சட்னியாகவும் எடுத்துக்கரலாம், பிரண்டை பொடியாகவும் எடுத்துக்கரலாம். இல்லைன்னா பிரண்டையில் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சுண்டைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் புளிக்குழம்பு வைக்கிற பாருங்க, அந்த மாதிரி பிரண்டையை போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அக்கா பாருங்கள் செம்பருத்தி பூ கொடுத்தாங்க. நிறைய செம்பருத்தி பூ இருக்குது தேவி, பொறிச்சுக்கோனாங்க. நீ டீ போட்டு குடித்தாலும் சரி, இல்லை நீ சாமிக்கு வச்சாலும் சரி பொறிச்சிட்டு போ அப்படின்ட்டாங்க. நானும் ஓகே பொறிச்சிட்டு வந்துட்டேங்க. செம்பருத்தி வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் அட்டாக்கே வராது. அதனால வந்து நீங்கள் டீயாவோ ஜூஸாவோ கஷாயமாவோ எப்படினாலும் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.